அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களில் ஒருவன். இப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சமயத்தில் மூதாதையர்கள் சொல்லுவதை போன்று சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தைகள் கொல்லும். அந்த வார்த்தைகள் என்பதே சில மனிதர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதாக அமையும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, சில மனிதர்களுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். சில வார்த்தைகள் அதே போன்று ஒரு மனிதருக்கு அழுகையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று சில வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு ஆனந்தத்தையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து அதனுடைய அளவீடும் அதனுடைய அந்தஸ்தும் அமையும் என்பதை நம்ம ரொம்ப சிந்தித்து கவனமாக கையாளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படி சொன்னோம்னா, ஒரு மனிதன் கஷ்டமாக தன்னை நினைத்து வருத்தி கொள்ளக்கூடிய சமயத்தில் அவனிடத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்திற்குள் புகுந்து அந்த மனிதனுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் உண்டு பண்ணக்கூடியது. அதே போன்று சில மனிதர்களுக்கு கஷ்டப்பட்டு அழுது கொண்டு அவர்கள் துன்பத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய சில வார்த்தைகள் அவர்களுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணும். புரியுதுங்களா? ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அந்த வார்த்தைகள் அமையும். அதே போல் நம்ம அவர்களுக்கு பிடிக்காத சில மனிதர்களிடத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அந்த மனிதனுடைய உள் மனதிற்குள் புகுந்து அவர்களுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் மேலும் அதிகமடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளுடைய பயன்பாட்டை அந்த உள்ளம் உணர்ந்து அவர்களுடைய கண்களின் வழியாக கண்ணீர், அதாவது அழுகையை வெளிப்படுத்தும். அதே போல் நாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த வார்த்தைகளை யாரிடத்தில் எப்படி நாம் பயன்படுத்துகின்றோமோ அந்த முறையின் பிரகாரம் அந்த மனிதனுக்கு அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். சில மனிதர்களுக்கு அழுகையாக, சில மனிதர்களுக்கு ஆனந்தமாக, சில மனிதருக்கு ஆறுதலாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதலால் தான் நாம் சொல்கின்றோம், ஒவ்வொரு மனிதருடைய நாக்கிற்கும் எலும்பு கிடையாது. அது தேவைக்கு ஏற்பது போல வளைவு நெளிவு சுழிவுகளோடு திரும்பி 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 பேசக்கூடியது. அந்த நாவை சரியான முறையில் நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த நாவின் மூலமாக நம்மளுடைய